பரந்தூரில் அமைய இருக்கும் புதிய விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு 3 வருடங்களாக போராடி வரும் போராட்டக்காரர்களை இன்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சந்தித்த பொழுது விமான நிலையம் வேண்டாம் என்று கூறவில்லை, விவசாய நிலத்துல வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஊருக்குள்ள வருவதற்கும் நமது கட்சியினர் நோட்டீஸ் கொடுப்பதற்குமே தடை விதிக்கப்பட்டது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுடைய வசதிக்காக மக்களோடு இருப்பதை போன்று நம்பும் வகையில நீங்கள் நடக்கும் நாடகத்தை பார்த்து கொண்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நாடகம் ஆடுவதில் திமுகவினர் கில்லாடிகள். மத்திய மாநில அரசுகள் நடத்தும் இந்த நாடகத்தை மக்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் விவசாய நிலம் இல்லாத இடத்துல விமான நிலையத்தை கொண்டு வரலாம் என்று விமான நிலையத்திற்கு வேறு இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிய தளபதி விஜய் அவர்கள், நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது, ஏர்போர்ட் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் அதே நேரத்துல இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தற்போது ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து பல விமர்சனங்களை இவர் வச்சிருக்காரு. ஆகையால தற்போது பாத்தீங்கன்னா படையெடுத்து இவருக்கு எதிராக பல திமுக பிரபலங்கள் பேட்டி கொடுத்துட்டும் இருக்காங்க. இந்த விஷயம் ஒரு பூதாகரமாக படித்து சமூக வலைத்தளங்கள்ல தற்போது இந்த தகவல் தான் வைரலுமையாகிட்டு இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.